நான் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். தொடர்ந்து 7வது முறையாக நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். மிகவும் எதிர்பார்ப்புகளோடு கூடிய இந்த ஒரு பட்ஜெட்டில் எல்லா தரப்பு மக்களும் தனக்கு என்ன கிடைக்கும் இந்த பட்ஜெட்டில் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களும் முன்பே 2 நாள்களுக்கு முன்பே என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்று நிபுணர்களை வைத்து அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்மளுடைய டெட்லைன் டே வந்துச்சு. மேடம் படித்து முடிச்சுட்டாங்க. இந்த 1.5 ஹவர் ஸ்பீச்சில் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்ன சாதக பாதகங்கள், ஏன்னா எல்லாமே சாதகமானு சொல்ல முடியாது, ஏதோ சில விட்டு போனது இருக்கும், அது யாரை பாதிக்கும், இல்லை அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நடுநிலை பார்வையோடு இந்த பட்ஜெட்டை நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். ஸோ இது வந்து முதல்ல நம்ம ரொம்ப வருஷங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமா வர பட்ஜெட்டு, அதனால் நிறையா செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு சில பேர்லாம் தெரிவித்தாங்க. நம்ம இப்போ பார்க்க போனால் நம்மளுடைய பொருளாதார நிலைமை வெளிநாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ நம்ம முதல்ல ஒரு பாசிட்டிவோடு அதை பட்ஜெட்டை பார்ப்போம். கண்டிப்பாக பொருளாதார நிலைமை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போன குவார்ட்டரில் 8% மேலே தாண்டணும். நம்மளுடைய வருமானம், ஜிடிபி என்று சொல்லக்கூடிய வருமானம். ஆனால் அண்டை மாநில மற்ற வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஒரு 3.2% அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக நம் நாட்டின் மேல் இந்த பட்ஜெட் பார்வையின் மேல் உலக நாடுகள், உலக நாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேர்ல்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி பல நம்ம இந்தியாவில் உள்ள மக்களை தவிர, இண்டஸ்ட்ரியலைஸ் தவிர மற்ற நாடுகளிலிருந்தும் இதை மிகவும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், அவர்கள் வளர்ச்சியை விட நாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து நமக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, நம்ம உள்நாட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை போடுவோம், ஆனால் வெளியில் நம்ம ஃபேமிலி பற்றி நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம இந்தியாவுடைய க்ளோரி, அதோடைய பெருமை, நீங்கள் எங்கே ஒரு இந்தியனாக வெளிநாடு போய் நடந்தாலும் இந்தியாவிலேருந்து வரீங்களான்ற நம்ம பழைய ஒரு 5-6 வருடங்கள், ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு உள்ள நிலைமை நம்ம ஒரு இந்தியனாக வெளியில் நம்ம பார்க்கப்படுவதற்கும் இப்போவும் மிகவும் ஒரு சேஞ்ச். அந்த அளவுக்கு நம்மளுடைய திறமைகளையும் நம்மளுடைய பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க. ஸோ இப்போ கம்மிங் டு த பட்ஜெட். ஸோ இதில் வந்து பட்ஜெட்டில் இந்த ஒரு தரமும் ஒரு தீம் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. இந்த தரம் வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக மகளிர், இளைஞர், மிடில் கிளாஸ், ஒரு 4 தீம் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களெல்லாம் இது பண்ணுறதுக்கு. இதை வந்து ஒரு 4 முக்கியமான கேட்டகரின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது மிடில் கிளாஸ், எப்போவுமே மிடில் கிளாஸ் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, எல்லாமே கார்பரேட்டுக்கு தான் செய்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள், அவங்க தான் பேக் போன். 45% ஆஃப் த எக்ஸ்போர்ட்டுக்கு, நம்ம எக்ஸ்போர்ட்டும் சரி, உள்நாட்டு வளர்ச்சிக்கும் ஜிடிபியோடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பாராட்டத்தக்கது. ஸோ இவங்க வளரணும் அப்படின்னா முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது வந்து நிறைய படித்த பட்டதாரிகள் இருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவுடைய பாப்புலேஷனை பார்த்திங்கன்னா, இப்போது சைனா அவங்களுக்கு ஏஜ்டு பாப்புலேஷன் ஜாஸ்தி. இப்போ அதை வச்சு அவங்க என்ன செய்யறதுன்னு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு திறமை மிகுந்த நடுத்தர இளைஞர்கள் தேவை. இப்போ நம்ம இதில் வந்து நடுத்தர மிடில் ஏஜ் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு ரெடியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக வேலை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஸோ இது வந்து உருவாக்க வேண்டியது கவர்மெண்ட் வந்து பாலிசி மெஷர்ஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் செக்டரையும் இணைத்து அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். ஸோ அதனால் இப்போ இந்த வேலை வாய்ப்புங்கிறது மட்டும் இந்த இதில் நம்ம முக்கியமாக பார்த்துப்போம். எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. பல திறமையான செக்டர்ஸில் இந்த வேலை வாய்ப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். அதில் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நிறைய வேலை வாய்ப்புகளை இந்த கவர்மெண்ட் கொடுக்குற திட்டங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த வேலை வாய்ப்போட பர்சன்டேஜ், எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோங்கிறது வந்து கணிசமான முறையில் குறையும் என்பது திண்ணமான உறுதி இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறது. எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து இந்தாங்க இதை பிடிச்சிக்கோங்க, எம்எஸ்எம்இல இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படி இல்லை. நிறையா பகுதியில் இப்போ ஈவன் அக்ரிகல்ச்சரில், விவசாயத்தில் அவங்க கொடுத்துருக்கிற தொழில்நுட்பங்கள் மூலமாக உபயோகப்படுத்துகிறா. யார் தொழில்நுட்பத்தை இயக்க போகிறாங்க? அதை பண்ணக்கூடியவங்க இளைஞர்கள், அதை பண்ணக்கூடிய டெக்னாக்ராட்ஸு. ஸோ விவசாயிகளை தாண்டி அங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு செக்டர்ஸ்லேயும் வேலை வாய்ப்பு, ஸ்பேஸ் எக்கானமி வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி நாம் வரும் தொடர்களில்
மீண்டும் விரிவாக ஆராய்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.